ஐஸ்வர்யா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தென்னிந்திய திரைத்துறையில் முன்னணி பின்னணி குரல் கலைஞராகவும் குணச்சித்திர நடிகையாகவும் வலம் வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீஜா ரவி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அப்படியே இருக்கீங்க. எவ்வளவு வருஷம் பார்த்தாலும் அந்த அப்படியே அழகாவே அப்படியே சிரிச்ச முகத்தோட இருக்கீங்களே. தேங்க்யூ. யா. அண்ட் சமீபத்திய ரிலீஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் அந்த படத்தை பத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள நீங்க வந்தீங்க? டைரக்டர் தான் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஒரு அபிஷான் ஜீவந்த்னு, எனக்கு அவங்களையும் தெரியாது. பட் அவங்க ஏதோ படங்கள் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ டைரக்டாக ஃப்ரம் த கம்பெனி தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது. அண்ட் இந்த ஒரு ரோலுக்கு நான் ரொம்ப நல்லா சூட் ஆவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஹி வாஸ் வெரி மச் கன்வின்ஸ்ட் அண்ட் ஹி கேம் அண்ட் நரேட்டட் தி ஸ்டோரி. தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்டு திஸ். ஸோ அந்த டைமில் ஆக்சுவலி வீரதீர சூரன் ஷூட் போயிட்டு இருந்தது. அப்போ எனக்கு டேட், இவங்க சொன்ன டேட் 2-3 days தான் தேவைப்பட்டது. இருந்தாலும் அதில் அந்த படத்தோட கிளாஷ் வந்தது எனக்கு. ஸோ மிஸ் பண்ணிடுவேணுன்ற ஒரு பயம் இருந்தது. தென் when I heard more about the production and all that, $1 million வந்து லவர்ஸ் குட் நைட் படம்லாம் எடுத்தவங்கன்னு ஐ வாஸ் ரியலி, ஐயோ அப்போ இது மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு வீரதீர சூரன் கம்பெனிகிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி டேட் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ண முடிஞ்சது. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி டு டூ தட். நைஸ். அங்க இருக்கும் போதே சைமல்டேனியஸா அப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டு அட் a டைம்ல ஹேண்டில் பண்ணி திஸ் வாஸ் இன் சென்னை. அது வந்து மதுரையில் நடந்தது. இப்பெல்லாம் அதிகமா டப்பிங்க்கு அப்ரோச்சஸ் வருதா இல்ல ஆக்டிங்க்கு வருதா மேம்? ஆக்டிங்க்கு தான் மோர் வருது. டப்பிங்க்கு அப்படி அவ்வளோ வர்றதில்ல. ஏன்னா நியூ ஜென்ரேஷன் நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் இப்போ மலையாளத்துலலாம் ஓன் ஆர்டிஸ்ட், ஐ மீன் ஓன் வாய்ஸே பேசுகிறாங்க. ஸோ என்ன மாதிரி சீனியர்ஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அது எப்படி இருக்கு இப்போ உங்களுடைய மனநிலைமை? I'm okay with it because I've done 6 languagesல ஒரு 2000 ஃபிலிம்ஸுக்கு மேலே டப் பண்ணிட்டேன். I've dubbed for more than 130 to 150 heroines. So I'm very much happy and satisfied with that. இருந்தாலும் it's my passion. இப்போவும் பேச சொன்னால் I'll be very happy to do that. இப்போ ரீசெண்டாக ஜீனின்னு ஒரு படத்துக்கு தேவியானிக்கு பேசியிருக்கேன். அண்ட் மலையாளத்துலேயே அதே மாதிரி 2-3 படங்கள் பேசினேன். ஸோ ஐம் ஸ்டில் ஆன் த மூவ். அதனால் ஒன்ஸ் இன் அ வைல் ஐம் ஏபிள் டு டூ தட். அப்புறம் அது இல்லாமல் டப்பிங் டைரக்ஷன் பண்ணுறேன். மலையாளம் டு தமிழ், தமிழ் டு மலையாளம், இல்லைன்னா தெலுங்கு, அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அதில் இஃப் ஐ ஹாவ் சூட்டபிள் வாய்ஸ் ஃபார் மை என்னோட ஏஜ் கேட்டகரி, ஏஜ்ன்றது இட்ஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின் ரைட். பிகாஸ் இப்போ ஒரு 60, எனக்கு 60 ஆகுது. ஆனால் 60-year-old லேடிக்கு என்னோட வாய்ஸ் சூட்டபிள் இல்லைன்னு சொல்லி they'll ரிஜெக்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக சாய் பல்லவிக்கு ஒரு படம் டப் பண்ணேன். ஸோ என்னோட வாய்ஸ் சூட்டபிள் ஆகிற ஆர்டிஸ்ட்க்கு ஐ எம் ஸ்டில் டூயிங். எஸ், அது நீங்க எப்படி யங்கா இருக்கீங்களோ அந்த மாதிரி உங்க வாய்ஸ் அப்படி யங்காவே டிராவல் ஆகிட்டு இருக்கு. கலாய்க்கல, நாங்க நிஜமா வந்தோடனே நாங்க 2 பேர் பேசிக்கிட்டோம். மேம் இன்னும் அப்படியே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் நிஜமா பேசிக்கிட்டோம் நாங்க. தேங்க்யூ. அதுக்கெல்லாம் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா உங்க வாய்ஸ் எப்படி வச்சுக்கிறதுக்காக? ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்கே அந்த ஒரு இருக்குல்ல, இந்த மாதிரி இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அது ஐ டேக் ஐஸ்கிரீம், கோல்டு, என்ன வேணாலும் சாப்பிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஓன்லி காட்ஸ் கிஃப்ட். நம்ம பை பர்த் எப்படியும் நம்மளுக்கு இருக்கோ அதுதான். வி கான்ட் அது எல்லாமே கொஞ்சம் கோல்டெல்லாம் வரும்போது அதிகப்படுத்தக்கூடாது இல்லையா? அதனால அந்த டைமில் வேணால் மோர் இல்லை ஐஸ்கிரீம்லாம் அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி இது டேக் கேர் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி திங் டு டூ தட். தேவையில்லாமல் கத்தி நம்ம வோக்கல் கார்ட்ஸை நாசம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்போ சீனுக்கு தேவைப்பட்டா கத்துறது, அந்த டைமில் கத்தும் போது வி கெட் கிராக்ஸ் வரும். அப்போது த்ரோட் ரெஸ்ட் எடுத்து தான் பண்ண முடியும். இல்லைன்னா காஃப் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இப்போ ஒரு ஃபயர் சீனு இல்லைன்னா ஒரு டெத்து நடக்குது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணோன்னா த்ரோட் கிராக்காக எனக்கு த்ரோட்லேருந்து ரத்தெல்லாம் வந்திருக்கு. அது வந்து அன்எடிட்டடாக டப் பண்ண வேண்டியிருந்தது அந்த படம். ஸோ எல்லா ஷார்ட்ஸுக்கும் அது கத்தி 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 ஐ குடன்ட் பேர் இட் ஆல். அப்புறம் ஸ்பிட் பண்ணும்போது பிளட் கிளாத்ஸ், ஐ மீன் பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் லைக் தட். ஓகே. அந்த மாதிரி வேற ஏதாவது சிமிலராக ஞாபகம் இருக்கா அவங்களோட கெரியர்லேயே வந்து இது என்னால் மறக்கவே முடியாது, இதை டப் பண்ணும்போது நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு உயிரை கொடுத்து நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சிமிலராக டெஃபினெட்லி நிறைய இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி சேலஞ்சிங்காக சிமிலர் இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் அவ்வளோ இது வந்ததில்லை. பட் நிறைய சேலஞ்சிங்னு வர்றது வந்து என்னென்னா வேறு பாஷையிலேருந்து ஆர்டிஸ்ட் பேசுவாங்க இல்லையா?
இப்போது ஹிந்தி ஆர்டிஸ்ட் பேசும்போது இப்போ ஜூஹி சாவ்லாக்கு பேசியிருக்கேன், கத்ரீனா கைஃப் பேசியிருக்கேன். ஸோ வேறு லாங்குவேஜ்லேருந்து ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்களோட டைமிங்க்கு நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அழுகிறது சிரிக்கிறது சேம், இட்ஸ் ஆல் நத்திங் மச். மேம் டப்பிங்ஸ் வந்து நீங்கள் நிறையாவே பண்ணியிருக்கீங்க மேம். அந்த மாதிரி ஆக்டிங் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் எப்போயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஆக்டிங்கே இவ்வளோ கம்மியாக பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி? இல்லை எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா ஐ ஸ்டார்டட் as a சைல்டு ஆர்டிஸ்ட். 73 பேபி ஆர்டிஸ்டாக தான் நான் ஒரு 8 to 10 ஃபில்ம்ஸ் மலையாளத்தில் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் டப்பிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் டப்பிங் வந்துட்டேன். ஸோ அதில் அவ்வளோ பிஸியாக இருந்ததுனால ஐ யூஸ் டு டூ மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, சான்ஸ்கிரிட் வரைக்கும் பேசியிருக்கேன். ஸோ எல்லா லாங்குவேஜஸும் அப்படி இப்படி ஓடி ஓடி பண்ணிட்டு இருந்ததுனால இந்த ஆக்டிங்க்கு எனக்கு வாய்ப்புகள் வந்தாலும் ஐ couldn't attend. ஏன்னா வந்த டைமில் 10 days 15 days இப்படி கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த பீக்கில் இருக்கிற டைமில் நம்ம அந்த இடத்த விட்டு அப்படி போனோம்னாக்கா we cannot come back, it will be definitely replaced. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டினியூஸாக இப்போ தேவயானிக்கு, ஷாலினிக்கு, சுவலக்ஷ்மி இப்படிலாம் கண்டினியூஸாக அவங்களுக்கு பேசிகிட்டு இருந்த டைமில் நம்ம வேறு ஒரு துறைக்கு போனோன்னா இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் டோட்டலி என்ஜாயிங் திஸ் ஒர்க். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆக்டிங் சான்சஸ் ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் கம்மிங் டு மீ. ஸோ ஐம் என்ஜாயிங் திஸ் ஆல்சோ, ஐம் லவ்விங் இட். அப்படி நீங்கள் வந்து தவற விட்ட ஏதாவது ரோல்ஸ், இது நான் பண்ண வேண்டியது பட் இது வந்து செம்ம ஹிட் ஆகிடுச்சு வேற ஒருத்தங்க பண்ணி அப்படின்ற மாதிரி ஏதாவது ரோல்ஸ் இருக்கா? நாங்கள் இது வரைக்கும் பார்த்து வியந்து ஆக்டிங்கில் சொல்கிறேன். நீங்கள் டப்பிங்கில் பிஸியாக இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரோல்ஸ் வந்திருக்கும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் வேற ஒருத்தங்க பண்ணி இது பயங்கரமாச்சு அப்படின்ற மாதிரி? இல்லை அப்படிலாம் எனக்கு இது என்னமோ எனக்கு அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. ஐ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். எது வருதோ ஐ அக்செப்ட் அண்ட் கோ அலாங் வித் தட். ஸோ அப்படி தோணுதே கிடையாது. சூப்பர். ஸோ நீங்கள் எப்படி இவ்வளோ வருஷம் அழகாக அப்படி ட்ராவல் பண்ணிட்டு ரெண்டுமே சைமில்டேனியஸாக பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி we are so happy to see your daughter also same thing. அவங்க வந்து நாங்கள் எவ்வளோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக அவங்களை எவ்வளோ பார்த்து ரசிச்சோமோ ஆக்டிங்லேயும் அப்படியே சைமில்டேனியஸாக சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு ஷி எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் குட், ஷீ இஸ் ஃபைன். அண்ட் ஒன் ஆஃப் அ மூவி மலையாளம் வந்து ஆசாதின்னு டைட்டில், இட்ஸ் ரிலீசிங் ஆன் த 9th. ஸோ அதோட இன்டர்வியூஸ் அண்ட் ப்ரோமோ இதெல்லாம் போயிட்டுருக்காங்க. லைக் இட் இஸ் வெரி பிஸி அபவுட் தட். வெரி ஹாப்பி. மேம் 2 பேருமே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்னைக்காவது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட இது நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கிரிட்டிக்ஸ் கொடுத்துருக்கீங்களா மேம்? இல்லை அவங்க உங்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்? அவன் நிறைய கொடுத்துருக்கா. நான் எப்போவுமே கொஞ்சம் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். ஸோ ஷீல் பி see I was happy love today and மாமன்னன் அதெல்லாம் I was very happy to see her. டெஃபினட்டாக கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கேன். பட் I would love to see her doing something moreன்ற மாதிரி எப்போவுமே அது அப்படி தானே இருக்கும். அண்ட் காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதில் she had a lovely role and she performed so well. I'm so happy and proud of her for that. அண்ட் வட்டார வழக்கு பண்ண எல்லா ரோல்ஸுமே she did justice to the roles. அதில் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். நீங்க சின்ன சின்ன குறை கண்டுபிடிப்பேன்னு சொன்னீங்க. அப்படி என்ன மேம் அவங்களுக்கு குறையா தெரிஞ்சு பார்த்து? அவளுக்கு கொஞ்சம் இன்ஹிபிஷன் இன்னும் இருக்கு. இப்போ ஒரு என்ன சொல்றது, இப்போ நீங்கெல்லாம் எவ்வளோ பப்ளியாக இருக்கீங்கன்னா, இந்த ஏஜ் குரூப் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பப்ளியாக நம்ம செட்டுக்கு போகும்போது கூட நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. இவன் வந்து கொஞ்சம் அப்படி வேலையாச்சு ஒன்று இப்படி இருக்கிறதுனால இவன் அந்த மாதிரி இல்லையே, ரொம்ப பப்ளியாக அந்த மாதிரி இல்லையன்ற ஒரு இது இருக்கும் எனக்கு. ஸோ ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது சில இன்டிமேட் சீன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இப்போது ஒரு சாங் சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். காவல்துறை உங்கள் நண்பனில் ஒரு சாங் சீக்வன்ஸ் இருந்தது. இட் வாஸ் குட் ஆக்சுவலி. யாருமே குறை சொல்லலை, நான் மட்டும்தான் அவளுக்கு குறை சொல்லியிருப்பேன். ஸோ ஷீட் ஆல்வேஸ் டெல்ஸ் மீ யாருமே சொல்லலை, நீ மட்டும்தான் சொல்கிற அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஐ வுட் லைக் டு see her little more better, that's it. ஓகே. அண்ட் உங்கள் 2 பேரோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அவங்க தான் அம்மா மாதிரியும் நீங்கள் குழந்தை மாதிரியும் நிறைய இடத்துல 2 பேரும் பேசிப்பீங்க. அப்படி இப்போ அவங்க வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணாக இருக்கும்போது அவங்க எப்படி உங்களை ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக வந்துமா இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சஜஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க? இல்லை அந்த மாதிரி ஒன்றும் she doesn't interfere in that. ஏதாவது நல்லதாக இருந்தால் நல்லதுன்னே சொல்லுவாள். நானே என்னோட குறை நானே கண்டுபிடிப்பேன். ஸோ அவள் சொல்ல வேண்டிய அவசியமே வராது.
அது எனக்கே I'll watch my movies once or twice, திருப்பியும் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். பிகாஸ் அது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமே, இந்த I would like to see me better on screen also, no? ஸோ அந்த மாதிரி குறைகள் நானே கண்டுபிடிச்சி I would like to correct myself. அண்ட் உங்க டாக்டர் பத்தி பேசுறதுனால நாங்க இப்பெல்லாம் ஒரு சில ரூமர்ஸ் அப்படி கேள்விப்படுறோம் தட் ஷீ இஸ் கெட்டிங் மேரிட் அப்படின்னு. அது உண்மையா? Yeah, little bit உண்மை இருக்கு. Yeah, that will be announced very soon. ஓகே, அஃபிஷியலா நீங்களே அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம மேம் நீங்கள் டப்பிங் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜஸ்லேயும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்மோஸ்ட். ஆக்டிங் வந்து மலையாளம் அண்ட் தமிழில் மட்டும்தான் பண்ணுறீங்க. இதை தவிர்த்து மீதி லாங்குவேஜஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? இது வரைக்கும் பண்ணலை. I'm waiting for the calls. வேற எந்த லாங்குவேஜ்ல பண்ணணும்னு ஆசை உங்களுக்கான? எனக்கு தெலுங்கு கன்னடம் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் இது வரைக்கும் அப்ரோச் எதுவும் வரல. ஸோ மேபி if it happens I'll be very happy. அண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாக்கும் மலையாள சினிமாக்கும் ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் போத், அதாவது ஆக்டிங்கும் பண்ணியிருக்கீங்க, டப்பிங்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த கம்பேரிசனை ரெண்டுலேயுமே எப்படி பார்க்குறீங்க? கம்பேரிசன் இப்போது டப்பிங்லனாலும் இல்லை ஆக்டிங்னாலும் தமிழ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவுடாக இருக்கும். இப்போ டப்பிங்னாலும் இப்போ மலையாள படங்கள் நீங்கள் பார்த்தாலும், ஆனால் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டெல்லாம் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் தமிழ் மலையாளத்துக்கு இப்போ சாங்ஸ்னாலும், முதல்ல மலையாளம் சாங்ஸ்னால் இட் வில் பி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். தமிழ் சாங்ஸ்னால் அது வேறு மாதிரி இருக்கும். இப்போது இந்த என்ன சொல்கிறது, ஒரு மாடர்னைஸ்டு சாங்ஸ் வர்றது வந்து தமிழா மலையாளமாக தெரியாத அளவுக்கு இட்ஸ் ஆல் மியூசிக் ஹஸ் பிகம் லைக் யூனிவர்சலாக அப்படி வந்துருச்சு. இப்போ டப்பிங்கில் கூட மலையாளத்தில் ரொம்ப சட்டிலாக பேசுவோம், தமிழுக்கு வரும்போது கொஞ்சம் இட் வில் பி ஆன் த லவுடர் சைட். அதே மாதிரி ஆக்டிங்லேயும் மலையாளத்தில் வெரி சட்டில் தேல் வாண்ட் த எக்ஸ்பிரஷன்ஸ், தமிழில் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஒரு கம்பேரிசன் தான், தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் ஐ ஃபீல் இன் ஆக்டிங் அண்ட் டப்பிங். இப்போ டப்பிங்கில் வந்து மற்ற லாங்குவேஜஸில் லைக் இந்த தெலுங்கு கன்னடமும் டப் பண்ணியிருப்பீங்க, அது எப்படி இருக்கும் கம்பேரிட்டிவ்லி? தெலுங்கு கூட கொஞ்சம் ஓப்பன் இதில் தான். கன்னடத்தில் ஆல்மோஸ்ட் லைக் மலையாளம் வே ஆஃப் டப்பிங் தான். சான்ஸ்கிரிட் ஹிந்தியும் பண்ணியிருக்கேன். அதுவும் தட் வாஸ் என்ன சொல்கிறது, நேச்சுரலாக தான் இருக்கும், ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கொஞ்சம் லவுடர் டோன் நம்ம யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி இப்போ தமிழ் தான். அண்ட் தமிழ் அண்ட் மலையாளம் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் பிகாஸ் உங்களோட மதர் டங் அப்படின்னு. பட் நீங்கள் இனிஷியலாக அந்த வேறு லாங்குவேஜஸ் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, டப்பிங்கில் பார்த்துப்பாங்க அப்படின்றவாங்க. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ இது இனிஷியலாக எப்படி, அந்த மாதிரி ஏதாவது நிறையா டேக் எடுத்தது, அந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி தெலுங்குவில் நான் வந்து தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, பெங்காலி வரைக்கும் ஆட்ஸ் தான் நிறைய பண்ணேன். ராஜீவ் மேனன் அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்களோட எல்லா டப்பிங்கும் அங்கே நான் மலையாளம் ஓகே வாய்ஸ் ஓகே ஆச்சுன்னா அப்புறம் தமிழ், தெலுங்கு எல்லா வாய்ஸும் ஐ யூஸ் டு டப். ஸோ அந்த மாதிரி தான் ஐ காட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தேர் ஒன்லின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படங்கள் பேசும்போது டெஃபினெட்லி ஒரு சூப்பர்வைசர்ஸ் யாராவது இருப்பாங்க டு ஹெல்ப் அஸ் வித் டிக்ஷன் அண்ட் ஆனால் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி தான். இப்போ மை ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணேன், சுதீப் டைரக்ட் பண்ணது. அதில் வந்து அவரே தான், ஹீஸ் அ டைரக்ட் ஆக்சுவலி. ஸோ ஹீ ஹிம்செல்ஃப் சாட் அண்ட் ஹெல்ப் மீ வித் தி லைன்ஸ். ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அது டிக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும், மாடுலேஷன், லிப்சிங்க் எல்லாமே ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் கன்னடா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஐ ரியலி ஹேட் டஃப் டைம். அந்த மாதிரி தான் நிறைய டேக் எடுத்தது அந்த மாதிரிலாம் இல்லை? எடுத்திருப்பேன் டெஃபினட்டாக. இப்போ இந்த மாதிரி வரும்போது எடுத்திருக்கலாம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ நாங்கள்லாம் லூப் சிஸ்டம் பேசும்போது அப்போவே ஒரு 12 டேக் 13 டேக்கெல்லாம் போகும். ஏன்னா ஒரு சீனோட ஹாஃப் அ சீன் இருக்கும் நம்ம எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ வீல் ஸ்டாண்ட் இன் 2 or 3 மைக்ஸ், ஒரு 6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஒவ்வொரு மைக்லேயும் 2 பேர் 3 பேர் அப்படின்னு தான் இன் காம்பினேஷன் வி யூஸ் டு டப் வித். இப்போ மம்முட்டி சார், மோகன்லால் சார் எல்லாமே ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் சேர்ந்து தான் வி யூஸ் டு டப். ஸோ அப்போது யாராவது ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணால் வீல் கோ அகெயின் ரீடேக். ஓகே, ஒருத்தருக்கு லிப்சிங்க் இது வந்ததுன்னா அப்போ வந்து இப்போது லேட்டஸ்ட் இப்போ இருக்கிற மாதிரி சிங் பண்ணி போடுறது, கொஞ்சம் விட்டாக எடுக்கிறது, பஞ்ச் பண்ணுறது எல்லாம் அப்போ கிடையாது. ஸோ இட் யூஸ் டு பி ரியலி டஃப். பட் ஆனால் அந்த டஃப்பாக இருந்தாலும் அதுதான் வேலைன்றதுனால யூஸ் டு புட் அ ஃபுல் எனர்ஜி அண்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலிசம் ஜாஸ்தியாக இருந்தது. we never used to take it as இப்போ இருக்கிற மாதிரி லைட்டாக எடுத்துக்கிறது இல்லை. காலையில் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோன்னா வில் பி ஆன் டாட் இன் ஸ்டுடியோ. இப்போல்லாம் 9க்கு சொன்னால் 11க்கு வருவாங்க. நானும் சேர்ந்து என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் பிகம் வெரி ரிலாக்ஸ் நவ்.
அந்த மாதிரி ரீடேக்ஸ் எல்லாம் போயிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மேம் அப்பெல்லாம் ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து டப் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து தனித்தனியாக தான் டப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருக்கு? அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்களா? ஓகே, அந்த டைமில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து டப் பண்ணும்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், திஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் மோர் லைவ்லி. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் சொல்ல முடியும். மாடுலேஷன் எல்லாம் இங்கே யாரும் நம்மளுக்கு மாடுலேஷன் சொல்லி கொடுக்குறாங்க இல்லை, இட் கம்ஸ் அவுட் நேச்சுரல். ஸோ அங்கேயும் அதே மாதிரி அந்த ஆக்டர்ஸ்க்கு நான் ஒரு ஆக்டராக நான் இமேஜின் பண்ணி நான் டப் பண்ணும்போது ஈச் ஒன் வில் take up one actor, no? So automatically that modulation will come. We never had to learn modulation and do. அவங்க பாடி லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு பதிலாக நான் பேசும்போது இட் கம்ஸ் நேச்சுரல். ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ வந்து ஒரு ஹோம்லி ஃபீலும் இருந்துச்சு. டப்பிங் முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து பேசுவோம். ஒருத்தர் மைக்கு முன்னாடி இருந்தாங்க, மற்றவங்க பின்னாடி உட்காந்து எவ்ரிபடி யூஸ் டு பி லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போம். இப்போது யார் டப் பண்ணுறாங்க, எப்போ வராங்க, எப்போ போகிறாங்க ஒன்றும் தெரியாது. அந்த ஒரு பாண்டேஜ் ரொம்ப கம்மியாச்சு. நோபடி இஸ் காட் டைம் டு see each other. இல்லைன்னா இப்போ ஸ்டுடியோஸ்லாச்சும் நம்ம பார்ப்போம் இல்லையா, இப்போ அது கிடையாது. அண்ட் இப்போ சிஸ்டம் இஸ் வெரி ஈஸி. இப்போ ஒரு லைன் பேசுறது, இப்போ அப்போல்லாம் வந்து ஒரு 10 லைன் 12 லைன் கூட மைண்டில் நிற்கும். we used to dub. நானே ஈஸியாக பண்ணிடுவேன். ஆனால் இப்போ 2 லைன்னாக்கா கொஞ்சம் தடுமாறுவேன். ஏன்னா 2 லைன்ஸ் நம்ம ஸ்டார்டிங் பேசி எண்டு வரத்துக்குள்ளே I'll forget the first thing. Like that it's become now. ஏன்னா எல்லாமே இப்போ 1 லைன் சிங்கிள் லைன் எடுக்கலாம், பஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒரு டயலாக் இடையில ஒரு விட்டு போச்சுன்னா அது மட்டும் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலி ஹைஃபை ஆனதுனால இட்ஸ் ஈஸி நோ. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குல்ல. இப்போ ஏஐலாம் வந்து அதுவே வந்து சாங் பாடுது, அதுவே வந்து டப் பண்ணுறதெல்லாம் ஆயிரும். ஃபியூச்சரில் வந்துட்டு டப்பிங் ஆர்டிஸ்டே தேவையில்லைன்ற மாதிரி ஆயிரும் போல். அந்த டெக்னாலஜி எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறீங்களா, இல்லை அது எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்போது ஒரு படம் நான் பார்த்தேன், நானே நடித்த ஒரு படம். இட்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறது. அது வந்து மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. கைலாஷ்ன்னு சொல்லி என்னோட ஒரு பிரதர் தான் அது டப்பிங் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து நானே வாய்ஸ் கேட்டப்போ மெனி கால்ட் அண்ட் ஆஸ்மி, நானே பேசியிருக்காரா மலையாளம், நானே பேசியிருக்காரா அப்படின்னு. ஸோ அதை நான் விசாரித்தப்போ வேற ஒரு பிரியாராஜன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசி அதை வந்து ஏஐ பண்ணி அப்படியே நானே தான் பேசியிருக்காருன்னு தோணும் நம்மளுக்கு. ஸோ இட்ஸ் பிகம் ஸோ பர்ஃபெக்ட். ஆனால் தட் இஸ் இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி அஃபேர். ஸோ அது வந்து எல்லாராலையும் எல்லா வாய்ஸுக்கும் பண்ண முடியாது. இப்போ முதல்ல சிங் சவுண்ட் வந்தப்போ கூட ஐயோ டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு இனிமேல் வேலை இருக்காது, எல்லாம் சிங் சவுண்டில் போகும்னு சொன்னாங்க. பட் இட் டசன்ட் ஹேப்பன் ஆல்வேஸ். ஃபியூ ஃபில்ம்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அண்ட் தட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் அண்ட் ரிசல்ட் ஆல்சோ. நான் கூட ராஷாக்னு ஒரு மலையாள படம் மம்முட்டி சாரோட நடிச்சிருக்கேன். தட் வாஸ் சிங் சவுண்ட் தான். ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா அது எதாவது இங்கே தப்பு பண்ணால் கூட அப்புறமா டப்பிங்கில் கரெக்ட் பண்ணிக்கலாமே, அதுதான் நம்மளுக்கு வழக்கம். மெனி ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணால் கூட எல்லாமே டப்பிங்கில் தானே கரெக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது பேசும்போது இருக்கிற அந்த ஒரு லைவ்லினஸ் டப் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு டெஃபினட்டாக வேலை இல்லாமல் இருக்காது. ஏன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்துருச்சு. யூடியூப்லேருந்து அது தேர் ஆர் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் வாய்ஸஸ் வில் பி டெஃபினெட்லி நீடட். மேம் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். இப்போ லைக் ஒரு பாதி ஷூட்னா கூட நாங்கள் மேக்கப் போட்டுட்டு தான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் நிற்கிறோம். நீங்கள் எப்படிமா மூவிஸில் ஆக்ட் பண்ணுறப்ப கூட வித்தவுட் மேக்கப்பில் போகிறீங்க? அந்த கான்ஃபிடென்ட் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு அதுதான் கான்ஃபிடென்ஸ். ஆக்சுவலி எனக்கு மேக்கப் போடுறதே பிடிக்காது. நான் என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் போடுறது, இப்போ நிறைய என் பொண்ணு கூட லிப்ஸ்டிக் போடுவா, லைக் வெளியில் போகிறதா இருந்தால் கூட. நான்லாம் அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு டேஸ்ட் வந்ததில்லை. அப்போல்லாம் சின்ன வயசில் மை போட்டுப்பேன், அவ்வளோதான். மை போட்டு பொட்டு வைப்பேன், குங்குமம் வைப்பேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ நிறைய டைரக்டர்ஸ் நான் நடித்த ஐ திங்க் 100% ஆஃப் த மூவிஸ் நான் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் எவ்ரிபடி ஹஸ் இன்சிஸ்டட், மேம் இது வேண்டாம், மேக்கப் வேண்டாம், மேக்கப் போடாதீங்க, இப்படி தான் வேணும் எங்களுக்குன்னாங்க. நேற்று வரைக்கும் எனக்கு ஃபுல் ஒயிட் ஹேர் இருந்துச்சு, இன்றைக்கி தான் இப்படி இருக்கல. ஸோ தே வாண்ட் இட் நேச்சுரலி லைக் தட். இப்போ வீரதீர சோழனில் வித்தவுட் மேக்கப் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான் சொல்லுவாங்க வித்தவுட் மேக்கப்னு. பட் ஐ சி எவ்ரி ஒன் கொஞ்சம் ஒரு டச்சப் பண்ணுறாங்க.
அப்போ வீரதீர சூரனில் ஃபஸ்ட்டு அந்த கல்யாண சீன் ஒன்று வரும். ஃபஸ்ட்டு அதுதான் ஷூட் பண்ணாங்க. ஸோ டைரக்டர் வாஸ் ஆன் அதர் சைட். எல்லாரையும் பார்த்துட்டு என்ன பார்த்தாங்க, அப்போ லைட்டாக டச்சப் பண்ணியிருந்தாங்க. அந்த மேக்கப் மேன் வந்து இப்படின்னா அந்த ஆயிலியாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக, பட் மேக்கப் போட்டது எனக்கே தெரியல, அப்படி இருந்தது. ஆனால் டைரக்டர் கரெக்டாக கேட்டார், ஏதாவது டச்சப் பண்ணிங்களாம்மா ஃபேஸில்? நான் சொன்னேன் ஆமாங்க. அவர் நான் சொன்னேன், பட் இல்லை லைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பேச்சஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி விட்டுருக்காங்க. ப்ளீஸ் மேடம் தொடச்சிருங்க, அம்மா வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம் மேக்கப்னு ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு தான் இது பண்ணேன். அண்ட் ஐ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் ஆல்சோ. நேச்சுரலாகவே இருக்கலாமேன்றது ஐ லைக் தட் ஆக்சுவலி. We admire that. சூப்பர். அண்ட் உங்களோட கெரியர்லேயே வந்துட்டு நீங்கள் டப் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஹீரோயினோட ஆக்டிங்கை பார்த்து வியந்து நான் டப் பண்ணுறதே மறந்து போய் நான் வியந்து ரசிச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு சீன்? இப்போ நான் அதான் சொன்னேன் 130 to 50 ஆர்டிஸ்ட் இருக்கும். தெர் ஆர் லாட். இப்போ மலையாளத்தில் பார்க்க போனால் காவ்ய மாதவன், ஷாலினி, ரோமாலாம் வந்து மலையாளி கிடையாது, பட் இருந்தாலும் அவங்க டயலாக்ஸ் படித்து அவ்வளோ அழகாக இது பண்ணுவாங்க. ஸோ தமிழ்லேயும் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி ஐவ் டப் ஃபார் ஷாலினி அண்ட் தேவியானி, இவங்களுக்கு தான். நீங்கள் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும், ஏன்னா பிகாஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறது சாதாரண கேரக்டர்ஸ் தானே. ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக எதாவது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினெட்லி எனக்கு இதுவாக இருக்கும். பட் இப்போ திடீர்னு ஞாபகம் வரல. தட் இஸ் த மெயின் திங். Too many films to remember, so I don't remember exactly. மேம் இதே இன்னும் கொஞ்சம் இப்படி கேட்கலாம். அதாவது இது ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு கனெக்ட் ஆன சீன், என்னை மறந்து நான் அழுதுட்டேன், அந்த மாதிரி ஏதாவது உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி அதே மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ்? அது இருக்குது. அது என்னென்னா இப்போ டப்பிங்கில் சொல்லணுன்னாலும் இருக்குது, ஆக்டிங்லேயும் இருக்குது. டப்பிங்கில் வந்து தமிழில் காதலுக்கு மரியாதை, மலையாளத்தில் தட் வாஸ் அநியத்தி பிராவு. ஐ டிட் த மலையாளம் வெர்ஷன் ஃபர்ஸ்ட். ஸோ அதில் வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் 1-2 சீன் இருக்கும். அந்த சீன் போட்டு யூஸ்வலி இமோஷனல் சீன்ஸ்னால் டைரக்டர் முதல்ல அந்த சீன் போட்டு காமிச்சிட்டு அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஸோ ஃபாசில் சார் ஆல்வேஸ் சிட்ஸ் ஃபார் த டப்பிங். அந்த சீன் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கண்ணில் கிடுக்கிடுன்னு தண்ணி வந்துச்சு. ஐ குடன்ட் டப் அட் ஆல். ஸோ டைரக்டர் ரொம்ப இது கன்சோல் பண்ணி வேண்டாம் இன்னைக்கு டப் பண்ணாத நாளைக்கு டப் பண்ணி பார்க்கல நான். அந்த பைலட் ட்ராக்கோட அந்த சீன் பார்த்தப்போவே தட் இம்பேக்ட் வாஸ் ஸோ திங். அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப வேதனையாக இருந்தது. யூ வுட் ஹவ் சீன் தி மூவி, நோ? ஸோ தட் வாஸ் ஒன் ஃபார் டப்பிங். அதனால அது அன்னைக்கு என்னால் டப் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே வந்து தான் டப் பண்ணேன். தென் கடின கடோரமி அண்ட கடாகம் அப்படின்னு ஒரு மலையாள படத்தில் நடிச்சிருந்தேன். அது வந்து கொரோனா பேஸ்ட் ஒரு சப்ஜெக்ட். அதில் ஐ டிட் த மதர் ரோல் ஃபார் பேசில், டைரக்டர் அண்ட் ஆக்டர் பேசில். அவருக்கு அவங்க அம்மாவை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து லாஸ்டில் அந்த பாடி வீட்டுக்கு கொண்டு வர முடியாமல் ரொம்ப அவசரப்பட்டு கல்ஃபில் இருப்பார். அந்த ஹஸ்பண்டை காட்டக்கூட மாட்டாங்க, ஃபோனில் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த இன்டிமசி எல்லாமே இட் ஹஸ் ஒர்க் டவுன். ஐ மீன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்தது அந்த சீனில். அந்த இதில் வந்து அவங்க எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலி ஐ வாஸ் வெரி மச் எஃபெக்டட் பிகாஸ் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ பாஸ்ட் அவே டியூ டு கொரோனா சைட் எஃபெக்ட்ஸில் தான் அவரும் தவறிட்டார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பாதிப்பாக இருந்தது. மேம் நீங்கள் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க, நான் வந்து இது மாதிரி பல படங்களுக்கு டப் பண்ணாலும் அது வெளியில் தெரியறது அப்படின்றது முன்னாடி இல்லாமல் இருந்தது. பட் இப்போ வந்து அது மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களோட பொண்ணும் அதே ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ அது மாறி இருக்கா? இப்போல்லாம் வந்துட்டு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு, வெளில சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் வெளில நல்லா ஈஸியாக தெரியுதுன்ற மாதிரி டிஃப்ரென்சஸ் எப்படி மாறி இருக்கா? டெஃபினட்டாக மாறி இருக்கு. முதல்லலாம் ஒரு பீரியட் வரைக்கும் யாருக்குமே டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்றது அவ்வளோ தெரியாது. ஏதோ 1-2 டப்பிங் மெயின் டப்பிங் ஆர்டிஸ்ட் சீனியர்ஸுக்கு மட்டும் ஒரு இன்டர்வியூ இருக்கும், பேப்பர் இன்டர்வியூ கிடைக்கும். அப்போல்லாம் சோஷியல் மீடியா இவ்வளோ இல்லைல்ல. இப்போ இந்த சோஷியல் மீடியா இவ்வளோ ஃப்ளரிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க யார், அவங்க என்னென்ன படங்கள் பேசியிருக்காங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னு யங்ஸ்டர்ஸ் லைக் உங்கள் ஏஜ் பசங்கள்லாம் தே ஆர் ஸோ மச் அவங்கெல்லாம் ஃபேன்ஸாக இருக்காங்க. இப்போது வி கான்ட் பிலீவ் அவங்கெல்லாம் அந்த காலத்து படங்கள்லாம் பார்த்துருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப தே வெரி மச் என்ன சொல்கிறது வியந்து போயிருக்காங்க. ஐயோ நீங்கள் தான் அதை பண்ணீங்களா, நீங்கள் தான் இதை பண்ணீங்களா அப்படின்னு யாருக்கும் தெரியறதில்ல. பட் சோஷியல் மீடியா மட்டும்தான் இட் ஹஸ் ஹெல்ப் ஸோ மச். ஏன்னா
இப்போ நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் இப்போ உங்களுக்கு கூட தெரிய வந்திருக்குன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட். இப்போ நிறைய இன்டர்வியூஸ் கூப்பிடுறாங்க, நிறைய ரைட்டப்ஸ் வருது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதே அது டைட்டில்ஸ்லேயும் இப்போ மஸ்டாக வந்துட்டுருக்கு. ஸோ டெஃபினெட்லி தேர் இஸ் a lot of difference. ஓகே. அப்படி இப்போ ரீசெண்டாக சூப்பராக போயிட்டு இருக்கிற வாய்ஸில் உங்களோட ஃபேவரட்டான ஏதாவது வாய்ஸஸ் இருக்கா தமிழில்? ஐ லைக் மை டாட்டர்ஸ் வாய்ஸ். மோஸ்ட்லி ஹீரோயின்ஸுக்கு வந்து இப்போ தீபா வெங்கட், ஷீ இஸ் நாட் நியூ கம்மர் கிடையாது. தீபா என்னோட அந்த டைம்லேருந்து ஷீ இஸ் பீன் ஒர்க்கிங் as an actress இஸ் பீன் there and she is very good. Savita is still thing on இப்போ பண்ணிட்டு இருக்காங்க and still the same young and அந்த bubbliness is there for her. புது பசங்களில் பூமா சுப்பாராவ், that is one girl, and ஸ்மிருத்திகா, தென் ஐஸ்வர்யா பாஸ்கர், நிறைய ஐஸ்வர்யாலே 2-3 பேர் இருக்காங்க. ஆல் வெரி குட். மேம் நீங்கள் வாய்ஸ் கொடுத்த ஹீரோயினில் இந்த ஹீரோயினோட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம் அப்படின்னா எந்த ஹீரோயின் மேம் சொல்லுவீங்க? ஸ்பேஸ் எல்லாரும் கூட நினைச்சாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ நான் சிம்ரன் மேம்க்கு நான் டப் பண்ணியிருக்கேன், நேருக்கு நேர் அண்ட் கனவே கலையதையில் 2 டபுள் ரோல். ஒன் வாஸ் சவிதா அண்ட் ஒன் வாஸ் மை வாய்ஸ். ஸோ ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் சிம்ரன் மேம் கூட ஒரு இப்படி ஒரு சீனை எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பிளெஸ்ட் அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். இல்லை ஒரு ஃபேன் கேர்ளாக இருந்திருப்பீங்க, ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கும், இவங்களோட நம்ம வந்து இவங்களுக்காக நம்ம வாய்ஸ் கொடுத்துட்டோம், பட் இவங்களோட சேர்ந்து நான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி பார்த்தா இப்போ ஷாலினி இஸ் தே, காவ்யா மாதவன் இஸ் தே, ரோமா இஸ் தே. இப்போ அவங்க யாரும் இப்போ ஃபீல்டு படங்கள் பண்ணுறது இல்லை. அதனால நான் இப்போ ஆசைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக நீங்கள் வந்து ஒரு மைக் முன்னாடி நின்று பேசுறதுக்கும் ஒரு ஆக்ட்ரஸாக வந்து கேமரா முன்னாடி நீங்கள் பேசுறதுக்கும் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன டிஃப்ரென்சஸ் ஃபீல் பண்ணிப்பீங்க? ஒருவேளை அந்த சாயல் வந்துருமா, உங்களை அறியாமல் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்றது வந்துருமா, இல்லை ஆக்டிங் வந்துட்டா நான் ஆக்ட்ரஸாக தான்ப்பா இருப்பேன் அப்படின்ற மாதிரி? இல்லை, சி ஆக்சுவலி டப்பிங் ஹேஸ் ஹெல்ப்ட் அ லாட் ஃபார் மை ஆக்டிங். இப்போ மைக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸில் நின்றுட்டு வி ஆர் ஆக்சுவலி ஆக்டிங். நம்ம ஒன்றும் மூவ் பண்ணி இப்படிலாம் பண்ண முடியாதே தவிர அந்த ஆக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பாடி லாங்குவேஜுக்கு நம்ம இங்கேருந்து ஆக்ட் பண்ணால் எக்ஸ்ப்ரெஷனோடு அதை கொடுத்தா தான் அது வாய்ஸில் வரும். தட் இஸ் டப்பிங் ஆக்சுவலி. ஆக்டிங்னு வரும்போது கேமரா முன்னாடி அத்தனை ஆளுங்க முன்னாடி பண்ணும்போது இட்ஸ் நாட் தட் ஈஸி ஆக்சுவலி. ஆனால் தட் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். அந்த என்ன பர்டிகுலர் மாடுலேஷன் அவங்க கற்றுக் கொடுக்க தேவையில்லை. நிறைய பேர் என்ன கூப்பிட்றதே டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு இதில் தான் கூப்பிட்றாங்க. ஸோ டப்பிங் இங்கே ஆக்ட் பண்ணும்போதும் இந்த டப்பிங்கோட மாடுலேஷன்ஸ் அந்த என்ன சொல்கிறது, அந்த நேச்சுரலாக நம்ம என்ன பேசணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக தட் ஹஸ் ஹெல்ப். கேமரா முன்னாடின்னும் போது டிஃப்ரென்ஸ் இஸ் ஆக்சுவலி இது வந்து நம்ம இருட்டில் நின்று ஒரு ரூமில் பேசுகிறோம், ஆக்ட் பண்ணுறோம். இது வந்து எத்தனை பேர் முன்னாடி. ஆனால் நம்ம அது மறந்து கேமரா இருக்குன்றது மறந்து இஃப் வி ஜஸ்ட் இன்வால்வ் இன் த கேரக்டர் அண்ட் டூ, ஐ திங்க் இட்ஸ் குட். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸை தொடர்ந்து அடுத்தடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன மேம் இருக்குது லைனப்பில்? இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பைபிள் லெகசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். மணிராமன் ஒரு புது டைரக்டர். அந்த டைட்டில் மாறும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் த்ரில்லர் மூவி. அப்புறம் பெலடோனான்னு ஒரு படம் ஷூட் போகிறதுக்கு இருக்குது. அண்ட் காதலே அது நானும் ரவீனாவும் நடிச்சிருக்கோம் அதில். ஓகே. நாட் இன் காம்பினேஷன். நான் வந்து பாரதி ராஜா சாரோட ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன். ரவீனா வந்து ராஜ் ஐயப்பனா இதன் ஆக்டர், அவரோட பேராக நடிச்சிருக்காங்க. அண்ட் பிரேம் சொல்லி ஒரு டைரக்டர். இட்ஸ் அ நைஸ் மூவி. ஸோ வி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட். அண்ட் 2-3 ஷூட் போக வேண்டி இருக்குது. டைட்டில் இஸ் நாட் எட் ஃபிக்ஸ்ட். மேம் பாரதி ராஜா சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். ரொம்ப ரொம்ப தமாஷா இருந்தது. ஏன்னா பாரதி ராஜா சாரோடைய ரொம்ப டைஹார்ட் ஃபேனாக இருந்தேன் நான் ஒரு டைமில். அந்த கல்லுக்குள் ஈரம்னால ஒரு படம் வந்தது. அப்போ அது அருணா ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்கல்ல, வைஜெயந்தி அவங்களும் இருந்தாங்க. ஸோ அந்த அது போல் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் நினைக்கிறேன். அருணான்ற கேரக்டர் நான் தான்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. ஸோ பாரதி ராஜா சார் மேலே நான் அவ்வளோ க்ரேஸியாக இருந்தேன், அவ்வளோ க்ரஷ் இருந்துச்சு எனக்கு. அப்போல்லாம் நான் அவரை பார்த்ததே கிடையாது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஐ திங்க் இந்த ஷூட் டைமில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோல்ட் ஹிம். அப்படி இல்லை அதுக்கு இடையில ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். 16 இயர்ஸ் டைமில் எனக்கு 16 வயசு இருக்கும்போது அலைகள் ஓய்வதில்லை இந்த படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன் ஆக்டிங்க்கு. ஆமா, அதுக்கும் முந்தானே முடிச்சுக்கும் போயிருந்தேன் அது இது. ஸோ பாரதி ராஜா சார் என்னை பார்த்துட்டு இப்படி திரும்புமா
இப்படி திரும்புவா அப்படின்னு சொன்னார். சரி திரும்பினேன். என்னம்மா 16 வயசுங்கிற, இல்லை சாப்பிட்றது இல்லையா நீ, என்னது இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. ஐ டென்ட் கெட் த்ரூ. அப்போ சொன்னார், ராதாவை பாரு, அவளுக்கும் 16 வயசு தான், எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தே ஹட் ஃபைனலைஸ்டா. அப்போ நான் அந்த ஷூட் டைமில் அவரை பார்த்த உடனே எங்களுக்கு சீக்வன்ஸ் ஒன்றா இருந்தது. ஸோ ஐ டோல் சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது, அவங்க ஆடிஷனுக்கு வந்து நீங்கள் என்ன எடுக்கவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னோடனே அவர் சிரிச்சுட்டு, அப்படியா, அப்படின்னா நீ இப்போ நீ ஆடிஷனுக்கு நான் உன்னை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி he was just cracking a joke and all that. We had fun time there. அந்த படத்தில் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப க்ரஷ் இருந்தது சார். இப்போ உங்களோட ஒய்ஃபாக நடிக்கிறேன்னா ரியலி நம்ம ஆசைப்பட்டது நடக்கும்ன்ற மாதிரி சினிமாலாச்சு ரியல் இல்லை ரியல் நடக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் சொல்லி we had nice time. ஓகே, வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஆக்டரோட, அவர் டைரக்டர் இஸ் எ பிக் லெஜண்ட் இல்லையா, அவரோட எனக்கு அந்த ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சது. ஐ எம் ரியலி பிளெஸ்ட். ஓகே. உங்களோட டாட்டர் எப்படி அடுத்தடுத்த ஆக்டிங்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்களா? டப்பிங் நிறையன்னு சொல்ல முடியாது. ஷீ இஸ் வெரி செலக்டிவ் ஆக்சுவலி. இப்போது கிரிமினல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது இருக்குது தமிழில். அப்புறம் இந்த காதலே காதலே, தட்ஸ் வாட் ஷீ இஸ் டன் இன் தமிழ். மலையாளத்தில் ஆசாதின்னு ஒரு படம் இப்போ 9th ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் வளா மீன்ஸ் வளையல், அந்த ஒரு படம் வித் தியான் ஸ்ரீனிவாஸ். ஷீ இஸ் டன் அ மூவி, ஹீரோயின் தான் ரெண்டுலேயும். அது ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். மற்றது கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. விச் எவர் ஷீ இஸ் ஓகே, ஷீல் டேக் இட் அப் அந்த மாதிரி. ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் உங்களோட பியூட்டிஃபுல் மெமரிஸ்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய படங்கள் and உங்களோட டாட்டர், உங்களோட கெரியர் இன்னும், ஏன்னா 50 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்துட்டீங்க, இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நிறைய ஹிட்ஸ் எங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஜெயா டிவி. பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.